அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். தனிப்பட்ட முறையில் சீமானுக்கு அறிவுரை வழங்கியிருக்கக்கூடிய நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் இது குறித்த இந்த வீடியோல முழுமையாக பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். தற்போது தமிழ்நாட்டிலேயே அதிக அளவில் விமர்சிக்கப்படக்கூடிய நபராக சீமான் தான் இருக்காரு அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த ஒரு பிரச்சனை விஜயலட்சுமி வழக்கில் இல்லாத அளவுக்கு தற்போது காளியம்மாள பிசுறுன்னு சொல்லிய ஒரு விஷயம் அப்படின்றது அதிக அளவில் பேசக்கூடிய விஷயமாக மாறி இதற்கு பல்வேறு விளக்கங்கள் கொடுத்து கூட இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சீமான் இந்த ஒரு காரணத்தினால அதிக அளவில் விமர்சிக்கப்பட்டுட்டு வந்துட்டு இருக்காரு. இதற்கு கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய நிர்வாகிகளான காளியம்மாள், சாட்டை திருமுருகன், இடுமோனம் கார்த்தி இவங்க அனைவருமே தனிப்பட்ட முறையில் விளக்கங்கள் கொடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம வள்ளுவர் கூட்டத்தில் நடந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தில் சீமான் கூட பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் குறித்து பல்வேறு விஷயங்களை பகிர்ந்திருந்தாரு. இருந்தாலும் சீமானை எதிர்க்கக்கூடியவங்க இந்த ஒரு விஷயத்தை தமிழ் மக்களிடமிருந்து மறக்க வச்சிடவே கூடாது அப்படின்ற நோக்கத்தில் நாள்தோறும் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி குறித்தும் நாம் தமிழ் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய நிர்வாகிகள் குறித்தும் பல்வேறு மீம்ஸாக போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த வகையில் சீமான் ரொம்பவே தோண்டு போயிடக்கூடாது அப்படின்ற காரணத்தினால நீதியரசரான ஆனந்த் வெங்கடேஷ் பார்த்தீங்கன்னா சீமானோட அலைபேசியில் தொடர்பு கொண்டு ஒரு அரசியல் கட்சின்னு வந்துட்டா இந்த மாதிரியான விமர்சனங்கள் ஏகப்பட்டது வந்துட்டு தான் இருக்கும் அப்படின்னும், இன்னும் கூட நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படின்னும், இதற்கெல்லாம் தோண்டு போயிடாதீங்க, உங்களுடைய போராடுற குணத்தை விட்டுறாதீங்க அப்படின்னு சீமானுக்கு அறிவுரையாக நீதியரசரான ஆனந்த் வெங்கடேஷ் சொல்லியிருக்காரு அப்படின்றத நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா நம்மிடம் பகிர்ந்திருக்காங்க. ரெட்பிக்ஸ் உடைய எடிட்டராக இருக்கக்கூடிய பிலிப்ஸ் வீட்டிற்கு வந்து போன பிறகு இந்த ஒரு விஷயம் நடந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ் தேசியத்திற்கு ஆதரவாகவும் நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஒரு சில பேருக்கு ஆதரவாகவும் பல விஷயங்களை நீதியரசரான ஆனந்த் வெங்கடேஷ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கோம். ஆளுங்கட்சியாக திமுகவே இருந்தாலும் சரி என்னுடைய ஆதரவு தமிழ் தேசியத்திற்கு தான் அப்படின்ற நோக்கத்தில் ஆனந்த் வெங்கடேஷ் செய்திருக்கக்கூடிய காரியம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களை அதிக அளவில் கவர்ந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், நீதியரசரான ஆனந்த் வெங்கடேஷ் தொடர்ந்து நாம் தமிழ் கட்சிக்கு சாதகமாக செய்யக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.